அஜர்பைஜான் துருக்கி நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அஜர்பைஜான் துருக்கி நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இந்தியாவுடன் அத்துமீறி மோதிய பாகிஸ்தானுக்கு 2 நாடுகளும் ஆதரவு தெரிவித்ததால் இந்தியர்கள் புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த கடந்த ஒரு வாரத்தில் அஜர்பைஜான் மற்றும் துருக்கி ஆகிய 2 நாடுகளுக்கும் எதிரான ஒரு போக்கை இந்தியர்கள் வெளிப்படுத்தி வருவதாக மேக்மே ட்ரிப்பினுடைய செய்தி தொடர்பாளர் தற்போது தெரிவித்துள்ளார். இதனால் இந்த 2 நாடுகளுக்குமான அந்த பயணங்கள் என்பது கணிசமாக குறைந்துள்ளதாகவும் தற்பொழுது இந்த டிராவல் ஏஜென்சிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான அந்த பிரச்சனையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அஜர்பைஜான் மற்றும் துருக்கி நாடுகள் ஆதரவை வழங்கியிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் இந்த 2 நாடுகளுக்குமான அந்த முன்பதிவுகள் என்பது 60% குறைந்துள்ளதாகவும், அதே சமயம் பயணங்கள் சுமார் 250% வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய ஆயுதப்படைகள் மற்றும் தேசத்திற்கு மீதான ஒரு ஆழ்ந்த மரியாதையுடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேக்மே ட்ரிப்பும் வலுவாக எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த 2 நாடுகளுக்கும் எந்த ஒரு அத்தியாவசியமற்ற பயணங்களையும் யாரும் செய்ய வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளும் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மேக்மே ட்ரிப்பான தற்பொழுது தெரிவித்துள்ளது. அதே சமயம் இந்த 2 நாடுகளுக்கும் சில விமான டிக்கெட்டுகள் உள்ளிட்ட அந்த பயண இலவச ஃப்ரீ ஊக்கப்படுத்தும் வகையிலான அந்த வழங்கப்பட்ட அனைத்து சலுகைகளையும் விளம்பரங்களையும் மேக்மே ட்ரிப் உள்ளிட்ட பல்வேறு இந்தியாவுடைய நிறுவனங்கள் என்பது ரத்து செய்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு வார காலகட்டத்தில் இந்த 2 நாடுகளுடைய நடவடிக்கையின் காரணமாக கடுமையான ஒரு எதிர்ப்பை இந்தியர்களிடம் அஜர்பைஜான் மற்றும் துருக்கி நாடுகள் சந்தித்து வரும் நிலையில் கணிசமான அந்த 2 நாடுகளுக்குமான அந்த ஒரு சுற்றுலா என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் இந்தியர்கள் இந்த 2 நாடுகளுக்கும் ஜூன், ஜூலை ஆகிய சம்மர் கோடை காலத்தில் பயணம் செய்வது வழக்கமாக இருந்த நிலையில் தற்போது அது கணிசமான ஒரு சரிவை சந்தித்துள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலைத்தான் பயண ஏஜென்சிகள் தற்போது தெரிவித்துள்ளன. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.